விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று ஒரு திருநாமம். 78ஆம் திருநாமம் மேதாவினே நமக. மகாபாரத யுத்தத்தின் 12ஆம் நாள் துரோணாச்சாரியார் சக்கரவியூகம் அமைத்து பாண்டவர்களை தாக்கிக் கொண்டிருந்தார். சக்கரவியூகத்தை உடைக்க தெரிந்த ஒரே வீரனான அர்ஜுனன் சமசப்தகர்களோடு வேறு பகுதியில் போர் புரிந்து கொண்டிருந்தான். அப்போது அர்ஜுனனின் மகனான அபிமன்யு தர்மராஜனிடம், பெரியப்பா, எனக்கு அந்த சக்கரவியூகத்தின் உள்ளே நுழையத் தெரியும். என் தாயின் கருவில் நான் இருக்கையில் அம்முறையை துரோணர் விளக்க கேட்டுள்ளேன். ஆனால் அதிலிருந்து வெளியே வரும் முறை எனக்கு தெரியாது என்றான். தர்மராஜனும் மற்ற பாண்டவர்களும், மகனே, அப்படியானால் நீ சக்கரவியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே செல். நாங்களும் உன்னை பின்தொடர்ந்து உள்ளே வந்து எதிரிகளை தாக்கிவிடுகிறோம் என்றார்கள். அபிமன்யுவும் சக்கரவியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே சென்றான். ஆனால் மற்ற பாண்டவர்கள் அவனை பின்தொடர்ந்து உள்ளே நுழைய முற்பட்ட போது துரியோதனின் தங்கையான துச்சலையின் கணவன் ஜெயத்ரதன் அவர்களை தடுத்து விட்டான். அதனால் அபிமன்யு சக்கரவியூகத்தின் உள்ளே தனியாளாக மாட்டிக்கொண்டான். துரோணர், கர்ணன், கிருபாச்சாரியார் உள்ளிட்ட அனைவரும் அபிமன்யுவின் சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். அன்றைய நாள் முழுவதும் தனியாக அவர்களை எதிர்த்து போரிட்ட அபிமன்யு அன்று மாலை அந்த வஞ்சக தாக்குதலுக்கு இரையானான். தன் மகன் இறந்த செய்தியை கேள்விப்பட்ட அர்ஜுனன் அந்த மரணத்துக்கு காரணமான ஜெயத்ரதன் மேல் கடும் கோபம் கொண்டான். நாளை மாலை சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன் ஜெயத்ரதனின் தலையை வெட்டுவேன். அப்படி செய்ய முடியாமல் போனால் தீயில் விழுந்து உயிர் துறப்பேன் என்று சபதம் செய்தான். இச்செய்தியை கேள்விப்பட்ட துரியோதனன் சகுனியையும் துரோணரையும் அழைத்து, நாமாக போர் புரிந்து அர்ஜுனனை கொல்வது மிக கடினம். அதனால் நாளை மாலை வரை அர்ஜுனனின் கண்களில் படாமல் ஜெயத்ரதனை காத்துவிட்டால் அர்ஜுனன் தானே தீயில் விழுந்து இறந்து விடுவான் என்றான். 13ஆம் நாள் யுத்தம். ஜெயத்ரதனை அர்ஜுனன் நெருங்க முடியாதபடி துரோணர் யூகம் அமைத்திருந்தார். எவ்வளவு முயன்றும் அர்ஜுனனால் ஜெயத்ரதனை நெருங்க முடியவில்லை. மாலை பொழுது வந்தது. சூரியனும் அஸ்தமித்தது. கண்ணா, நான் என்ன செய்வேன் என்று தன் தேரோட்டியான கண்ணனை பார்த்து அர்ஜுனன் வினவினான். அர்ஜுனா, சொன்ன சொல் தவறுவது உன்னை போன்ற வீரனுக்கு அழகல்ல. அதனால் அக்னி பிரவேசம் செய் என்று சொல்லி கண்ணனே தீமூட்டி கொடுத்தான். நீ சுத்த வீரன், அதனால் வில் அம்பு கவசங்களுடன் தீயில் குதிக்க வேண்டும் என்றான் கண்ணன். அர்ஜுனனும் அவ்வாறே அக்னியை பிரதட்சணம் செய்து கொண்டிருக்கையில் அவன் தீயில் குதிக்கப் போவதை காண்பதற்காக அதுவரை ஒளிந்து கொண்டிருந்த ஜெயத்ரதன் வெளியே வந்தான். உடனே கண்ணன், அர்ஜுனா, அதோ பார் ஜெயத்ரதன், அவன் தலையை கொய்து விடு. அவனது தந்தை விருதசக்திரன் காசியில் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். அவர் மடியில் போய் இவன் தலை விழும்படி நீ அம்பு எய்திட வேண்டும் என்றான். அவ்வாறே அர்ஜுனன் விடுத்த கணை ஜெயத்ரதனின் தலையை கொய்தது. தன் தங்கையின் கணவன் மரணம் அடைந்ததை கூட பொருட்படுத்தாத துரியோதனன் சூரிய அஸ்தமத்துக்கு முன் ஜெயத்ரதனை கொள்வேன் என்றுதானே சபதம் செய்தான். ஆனால் சூரியன் அஸ்தமித்த பின் தான் அர்ஜுனன் அவனை கொன்றான். அதனால் மூட்டிய நெருப்பில் அர்ஜுனன் குதிக்க வேண்டும் என்றான். அப்போது கண்ணன், சூரியன் இன்னும் அஸ்தமிக்கவே இல்லை. என் சக்கராயுதத்தால் நான் சூரியனை இவ்வளவு நேரம் மறைத்திருந்தேன் என்று சொல்லி தன் கையை மேலே உயர்த்தினான். சக்கரம் சூரியனை விடுவிக்கவே சூரியன் வானில் பிரகாசித்தது. சகுனி துரியோதனனிடம், மருமகனே, கவலைப்படாதே. அர்ஜுனனின் தலை சிறிது நேரத்தில் வெடித்து சுக்குநூறாக போகிறது. ஜெயத்ரதனின் தந்தை விருதசக்திரன் தன் மகனின் தலையை கீழே சாய்பவனின் தலை சுக்குநூறாக வெடித்து சிதற வேண்டும் என பரமசிவனிடம் வரம் பெற்றுள்ளார் என்றான். ஆனால் கண்ணனின் அறிவுரைப்படி ஜெயத்ரதனின் தலை அவன் தந்தையின் மடியிலேயே சென்று விழும்படி அர்ஜுனன் அம்பெய்தி விட்டான். தவம் புரிந்து கொண்டிருந்த விருதசக்திரனின் மடியில் போய் அந்த தலை விழுந்தது. ஐயோ, இதென்ன மண்டை ஓடு என அந்த தலையை கீழே தள்ளிய விருதசக்திரனின் தலை வெடித்து சிதறியது. இச்செய்தியை கேள்விப்பட்டு மேலும் ஏமாற்றம் அடைந்தான் துரியோதனன். அப்போது அஸ்வத்தாமா, துரியோதனா, நீ எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும் அர்ஜுனனை வீழ்த்த முடியாது. ஏனெனில் அனைத்தும் அறிந்த சர்வஞான கண்ணன் அவனுடன் இருக்கிறான். நீ மனத்தில் என்ன திட்டம் தீட்டினாலும் எதை நினைத்தாலும் அவற்றையெல்லாம் கண்ணன் அறிந்து கொண்டு விடுவான் என்றான். இக்கருத்தையே
தொண்டரடிப்பொடியாழ்வார் உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அரிதி என்று பாடினார். இவ்வாறு அனைவரின் உள்ளங்களில் இருக்கும் அனைத்தையும் அறிய வல்லவராக விளங்குவதால் திருமால் மேதாவி என்றழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 78வது திருநாமமாக அமைந்துள்ளது. மேதாவினே நமஹ என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நல்லறிவை திருமால் அருள்வார். ஓம் நமோ நாராயணாயா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.